இந்த சிந்த மண்டலங்களை கையில எடுத்துட்டா நீங்க அல்ல, அவன் உங்களை இயக்க ஆரம்பிப்பான். பைக் ஓடும் பொழுது நீங்க ஓட மாட்டீங்க. மனைவியோட பேசுவீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உங்களால பேச முடியாது. அடிக்கடி உங்க முகங்கள் மாறும், நாவுகள் வெளியில வரும், சிந்தைகள் கட்டப்பட்டு என்ன செய்யறனே தெரியாம இருப்பீங்க. இதெல்லாம் உன்னுடைய தந்திரங்கள். இந்த போராட்டம் எனக்கு 6 மாச காலம். எனக்கு ஒரே கேள்வி, இது எப்படிடா நம்ம கிறிஸ்தவ குடும்பம், சபைக்கு போறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆனா இது எப்படி, இது எதுக்காக வந்துச்சு? சில இடத்துல சில ஊழியக்காரர்கிட்ட கூட போய் கேட்கும் பொழுது அவங்களும் சரியான ரெஸ்பான்சிபிள் இல்ல. ஏன்னா இந்த சிந்தையின் போராட்டம் என்பது எல்லா ஊழியக்காரராலையும் உடைக்க முடியாது. ஏன்னா அவங்களும் சில பேர் அவன் தான் கட்டி வச்சிருக்கான். நீங்க நல்லா கவனிங்க, அதுல இருந்து விடுதலை ஆகும் பொழுது அந்த ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவன் எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறான், எங்க அந்த ஆவிக்கிரிய செய்யறது உங்களால அழகா கவனிக்க முடியும். ஏன்னா உங்க கண்களுக்கு மட்டும் கத்தர் அந்த மனக்கண்களை திறப்பார், ஆவிக்குரிய மண்டலங்களை திறப்பார். அதான் சொல்றேன், மாம்சத்துக்கேற்ற கிறிஸ்தவனா இருந்தா உங்களால புரிய முடியாது. நீங்க அந்த போராட்டத்தோட கடைசி வரையும் போராடுவீங்க. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள எப்ப வர்றீங்களோ அப்பதான் இந்த சிந்தையின் மண்டலத்துல இருந்து நீங்க விடுதலை பெற முடியும். அதுக்கு வர்ற வழியத்தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்றேன். நல்லா கவனிங்க. இப்படியே 6 மாசம் கடந்ததுக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்கு இப்படியே தொடர்ந்தா ஊழிய பாதையில வர முடியாது, இதை நீங்க ஜெயிக்க எனக்கு பலன் கொடுக்கணும், இதை மேற்கொள்றதுக்கான வழியாவது காட்டணும் பொழுதுதான். அதான் பாருங்க, இந்த போராட்டம் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரோட இருக்கிற இருதயம் கம்பல்சரி இருக்கும். உண்மையா இருக்க விரும்புவாங்க. ஆனா அவங்களை தேடி பணம் வரும், பொருள் வரும், உயர்வு வரும், எல்லாம் வரும். ஆனா என்னன்னா அந்த போராட்டம் வரும்பொழுது அவங்களால ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு அந்த விசேஷத்தை, கிருபைகள், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஏன்னா அதான் வசனம் சொல்லுது, பவுல் அழகா சொல்றாரு, 2 கொரிந்தியர் 10:3 சொல்லுது, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. உன் வாயிலிருந்து புறப்படுகிற அபிஷேகம் மற்றவர்களை சுட்டெரிக்கும், எரிஞ்சுதான் ஆகும். சத்துருனுடைய கட்டுகளை உடைஞ்சுதான் ஆகும். நல்லா கவனிங்க. நான் எந்தெந்த பாவம்னா, போன் அதிகமா பாக்குறத ஒதுக்கினேன், ரீல்ஸுகள் பாக்குறத ஒதுக்கினேன். எதெல்லாம் எனக்கு பாவம் உண்டாக்குற வழியோ அதெல்லாம் எதெல்லாம் இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வழிகள் இருக்கும், திறந்து வச்சுட்டு தான் இருப்பீங்க. அதனாலதான் அந்த சிந்தையினுடைய போராட்டம். அத தேவ ஆவினால முறியடிக்கிற பலனை கத்துக்கொண்டேன். அது என்ன? அதான் 10:5 சொல்லுது 2 கொரிந்தியர்ல, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தைகள் நீங்க இயேசுக்குள்ள கொண்டு வரும்போது உங்க மேட்டிமை உடையும், உங்க ஜென்ம சுபாவம் உடையும், தாழ்மை உள்ள வரும், பரிசுத்தம் வரும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். இன்னைக்கு சிந்தையில போராட்டத்துல இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள பெருமை இருக்கும், மேட்டிமை இருக்கும், நான் தான்ற அந்த அதிகாரம் இருக்கும். ஆனா அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் கட்டப்பட்டு பல நாட்கள் ஆயிருக்கு.